வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது நம்ம கோயம்புத்தூர் பீலமேட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸுங்க. ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி மெஷினரிஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இவங்களே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக வாங்கிக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி வ்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, ஹோட்டல் வச்சிருக்காங்களா, அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் சுதாங்க. சரிங்க, எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? இது வந்து 30 வருஷமா இந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்குங்க. இப்போ வந்து தயாரிப்பீங்க மெஷின்ஸ் எல்லாமே இப்போ கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லா இது மேனுஃபேக்சரிங் கம்பெனி நேம் கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், பீலமேட்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க வந்து வரதராஜா மில்ஸ் ஆர் பன்மால், அதுல இருந்து வித்தின் 1 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கு. எல்லா ஹோட்டலுக்கு அவங்களோட நிறைய வேலை இருக்கும் இல்லையா, அதை வந்து கம்மி பண்றதுக்குன்னே நிறைய மெஷினரிஸ் இருக்கு. எந்தெந்த மாதிரி மெஷினரிஸ் எல்லாம் இருக்கு மேம் நம்ம கிட்ட? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஹோட்டல் செட்டப் சம்பந்தமா நீங்க வந்து மாவாட்டுற கிரைண்டர்ல இருந்து எல்லாமே இடியாப்பம் மெஷின் வரைக்கும் ஃபுல்லா எல்லாமே இருக்கு. என்னன்னா நீங்க ஒரு ப்ராசஸ் இப்ப அரிசி கழிஞ்சு அது பேட்டரா பேக்கிங் தயாரிக்கிற வரைக்கும் A to Z ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஐட்டங்களும் இருக்கு. நீங்க வந்து இடியாப்பம் மிஷின் தயாரிக்கிறது, வெஜிடபிள் கட் பண்ற, காய்கறி கட் பண்றதுக்கு எல்லாமே மோஸ்டா இது பண்ண. இப்ப வந்து ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, ஒரு மண்டபமே இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து காய்கறி ஃபுல்லா கட் பண்றதுக்கு இப்ப எல்லாருமே கொஞ்சம் ஸோ அதுக்கு தகுந்த மிஷின்ஸ் எல்லாமே ஈஸியா சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம். அது போக நீங்க கோழிக்கடை அந்த மாதிரி சிக்கன் ஷாப்ல பாத்தீங்கன்னா சிக்கன் உரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் சிக்கன் கட்டிங் மிஷினும் எல்லாமே இருக்கு. நீங்க நிறைய அது போக வந்து நாங்க லேசர் சம்பந்தமா எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லேசர் யூனிட்ல பாத்தீங்கன்னா நீங்க சிங்க், டைனிங் டேபிள், அந்த மாதிரி பந்து டேபிள் எல்லாமே இருக்கு. ஸோ அது ஒரு டிஸ்பிளே கவுண்டர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா நாங்க தள்ளுவண்டி கடையும் பண்ணிட்டு இருக்கோம். தள்ளுவண்டி அழகா கியூட்டா இருக்கு, நமக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணி கஸ்டமைஸ்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பட்ஜெட் பாத்தீங்கன்னா 20,000 இருந்து 2 lakh வரைக்கும் 2,50,000 அந்த ரேஞ்ச்ல. சோ இது எப்படின்னா கஸ்டமைஸ்டா தான் பண்ணி முடியும். ஒரு சிலருக்கு ஒரு ப்ராடக்ட் விருப்பமா இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணி. ஒவ்வொரு கடைக்காரங்க ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க, ஸ்பேஸ் கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிப்பீங்க. எவ்வளவு நாள்ல மேம் டெலிவரி எல்லாம் கொடுப்பீங்க? நீங்க ஒரு மத்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி ஒரு 2-3 days ஒரு ப்ராடக்ட் வைஸா தான் டெலிவரி வருங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெஜிடபிள் கட்டர், சிக்கன் அதெல்லாம் வந்து 2 daysல டெலிவரி கொடுத்துருவோம். மற்றது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க தள்ளுவண்டி பாத்தீங்கன்னா 3 weeks டைம் எடுக்கும். அதனால நீங்க பாத்துட்டு எல்லா இடத்தையும் விட இங்க வந்து நம்ம கோயம்புத்தூர்லயே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வேற ஊர்ல இருந்து பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அனுப்ப முடியுமா மேம், இல்ல டேரக்டா இங்கதான் வரணும்? வெளியூர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நேரா வந்து பார்த்து எடுத்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து நேரா வந்து பாக்குறவங்களுக்கு நாங்க பண்ணிக்கிறோம். டிரான்ஸ்போர்ட் மூலமா நாங்க பண்ணிடுறோம். இல்ல பார்சல் சர்வீஸ், ஒரு சின்ன ப்ராடக்ட்னா கொரியர்ல கூட போட்டோம். அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மக்கள் பாக்கணும்னு கேட்டாங்கன்னா ஏதாச்சும் வெப்சைட் இருக்குங்களா, இல்ல வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஏதாவது? வாட்ஸ்அப் இருக்குங்க, யூடியூப் சேனல் இருக்கு. அது போக வந்து இந்தியா மார்ட் வெப்சைட்ல எல்லாமே பாத்துக்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து வெப்சைட்டும் இருக்கும் இல்லையா? சரிங்க சரிங்க. இப்ப நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ரேட் எல்லாமே சொல்லிடலாம். வெளிக்கும் நமக்கும் வந்து பிரைஸ் வந்து எப்படி கம்மியா இருக்கும் இல்லையா? கம்மியா தான். ஏன்னா இப்ப நாங்க என்ன பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கு என்ன இஷ்யூனாலும் ஒரு சர்வீஸ் வாரண்டி நாங்க பண்ணி கொடுத்துறோம். சர்வீஸும் பண்ணி கொடுத்துறீங்க. சூப்பர் சூப்பருங்க. நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கு சர்வீஸும் அவைலபிளா இருக்கு. ஏன்னா நீங்க மோட்டர் சம்பந்தமா எடுக்கும்போது மோட்டருக்கு வந்து 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தந்துரும். சின்ன சின்ன ஐட்டங்களா வந்து நீங்க பண்ணும்போது ஏதாவது ஸ்பேர் வேணும்னா நாங்க அது சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா எல்லாம் வாங்குறது மட்டும் இல்லாம சர்வீஸும் நீங்க ஹெல்ப் எல்லாமே பண்ணிருவீங்க இல்லையா? சரி மேம், இப்போ ஒவ்வொரு மிஷினும் பார்க்கலாம் மேம். வித் பிரைஸோட பாத்திரலாம் இல்லையா? வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்ப சின்ன சின்ன மிஷின் எல்லாம் பார்த்து அப்படியே நம்ம இருக்கிற எல்லா மிஷினும் பாத்திரலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் வெட் கிரைண்டர்னு சொல்லுவாங்க. இது டில்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபிங்கர் வெட் கிரைண்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்ப மூவிங்ல இருக்கு ஸ்மார்ட் ஃபிங்கரு. அது கைப்படாமே வந்து மாவு அரைச்சிக்கலாம். ஆமாங்க. இது வந்து அவுட்புட் அப்படியே மாவு வெளியே தள்ளுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இது வந்து நல்லா என்ன சொல்றது, ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங் மெத்தடா இருக்கு. கிளீனிங் ப்ராசஸ் நல்லா இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வேஃபில் மெஷின் இருக்கு. இது வந்து பிளண்டர் மெஷின் சொல்லுவாங்க. இது வந்து சின்ன அந்த எக் குல்ஃபி போடுறதுக்கு அது மாதிரி நீங்க சின்னதா பிளண்ட் பண்றதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை பாத்தீங்கன்னா 3,500 ரூபாய் வருங்க. அப்புறம் இது வந்து ஸ்பைரல் பொட்டேட்டோ. இது ஸ்பைரல் பொட்டேட்டோ வந்து 1,500 ரூபாய் ரேட்டு வருது. இது வந்து உங்களுக்கு ஸ்டீமருங்க. இது வந்து பிளாஸ்டிக் இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சின்ன கொழுக்கட்டை, மோமோஸ் எல்லாமே வந்து சுண்டல் எல்லாமே வேக வச்சுக்கலாம். இது 5,500 ரூபாய் வருது.
இது வந்து உங்களுக்கு வந்து பாப்கார்ன் மெஷின் கேஸ் மாடல். இது வந்து 1 கிலோ வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கு. 500 கிராம்ஸ் வந்து 1 கிலோ வரைக்கும் இருக்குங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா 18,500 ரூபாய். இதுல இம்போர்ட்டட் மாடல் இருக்கு, அதையும் பார்க்கலாம். பெரிய பாப்கார்ன் அதான் இருக்கு. இது வந்து ஜூஸ் டிஸ்பென்சர். இது வந்து உங்களுக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். இது வந்து உங்களுக்கு 4,500 ரூபாய். என்ன மேம் எப்படி மேம் ஜூஸ் ஊத்தி வச்சுட்டா இது வந்து சின்ன ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மீட்டிங் ஹால், ஒரு சின்ன பார்ட்டிக்கெல்லாம் வந்து ஜூஸ் வந்து கையில் ஊத்துறதால இது அப்படியே இது பண்ணி எடுத்து குடிச்சுக்கலாம். ஓகே ஓகே கிளாஸ்ல ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் ஃபவுண்டன். இதுல வந்து 3 லேயர்ல இருந்து 5 லேயர் வரைக்கும் பெருசா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5,500 ரூபாய் வரும். இது வந்து எக் குல்ஃபி. இந்த எக் குல்ஃபி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் மாடல் இருக்கு, கேஸ் மாடலும் இருக்கு. இந்த இதுல எலக்ட்ரிக் மாடலுங்க. இது வந்து பாப்பப் ஆகி வெளியே வரும் அப்படியே. இதுல வந்து எந்த வேணுமோ அதை மட்டும் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். கேஸ் மாடல் வந்து அப்படி கிடையாது. ஃபுல்லா எல்லாமே சிங்கிள் பர்னரா இருக்கும் போது எல்லா பக்கமே உங்களுக்கு இவனாதான் ஹீட் ஆகும். ஐஸ் கிரஷர் மெஷின் சொல்லுவாங்க. இது வந்து 5,500 ரூபாய் வருங்க. இது எலக்ட்ரிக் மாடல். அது பெரிய ஐஸ் சின்னதா இது பண்ணிக்கலாம். ஆமாங்க. நிறைய இந்த ஐஸ்கிரீம்லயே நிறைய மெஷின்ஸ் எல்லாம் இது பண்றாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் எல்லாம் இது பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீப் ஃப்ரையரு. டீப் ஃப்ரையர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4,500 ரூபாய் எலக்ட்ரிக் மாடல் வருதுங்க. இது வந்து 6 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுலயே கேஸ் மாடலும் இருக்கு. ஒரு பொருள் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து கேஸ் இருக்கு, எலக்ட்ரிக் இருக்கு. அதுல கெப்பாசிட்டி வைஸா வேரியேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேஃபிள் மெஷின். இது வந்து கோன் வேஃபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் வேஃபிள் எல்லாமே இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நார்மல் வந்து 9,500 ரூபாயில இருந்து 25,000 வரைக்கும் நம்மளுக்கு லாலிபாப், காயின் வேஃபிள், அந்த மாதிரி ஃபிஷ் வேஃபிள், நிறைய வேஃபிள் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு ஹோட்டல் செட்டப்ஸ் அந்த மாதிரி என்னென்ன மெஷின்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதையும் நம்ம பாத்துடலாம். கண்டிப்பா மேம். இப்ப வந்து அதுல ரைஸ் வாஷர்ல இருந்து எல்லாமே அந்த பிளண்டர் வரைக்கும் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா SS மாடலுங்க. இது வந்து நாங்களே ஃபுல்லா மேனுஃபேக்சரிங் பண்ற ஐட்டம் எல்லாம் இருக்கும். சில ஐட்டங்கள் இம்போர்ட்டட் மாடல் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர்மா மெஷின், கிரில் மெஷின். இது கிரில், இது ஷவர்மா. ஓகே, ஷவர்மா. என்ன பிரைஸ் வருதுங்க மேம் நம்ம கிட்ட? இது வந்து உங்களுக்கு 38,000 வருங்க. சரிங்க. கிரில் மெஷின் 38,000 வரும். ஷவர்மா வந்து 32,000 வருதுங்க. 32,000. ஓகேங்க. பாப்கார்ன் மெஷின் இது வந்து உங்களுக்கு இம்போர்ட்டட் மாடலுங்க. ஓகே. இது வந்து 250 கிராம் கெப்பாசிட்டி. இது வந்து உள்ள வந்து நான் ஸ்டிக்குங்க. ஓ, நான் ஸ்டிக். இது வந்து எலக்ட்ரிக் மாடல். எவ்வளவு பாப்கார்ன் மேம் ரெடி பண்ணலாம்? இல்ல 250 கிராம் பவுல் கெபாசிட்டிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாவே இயக்கிக்கலாம். ஒரு டைம் போறதுக்கான பவுல் கெபாசிட்டி, ஒன் டைம் கெபாசிட்டி தான் 250 கிராம். ஓகே, நீங்க ஒரு நாள் போட்டுக்கலாம். அதோட பிளக் பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க மோஸ்டா இதுக்கான 16 இந்த பிளக் தான் வந்து நீங்க பார்த்து அதுக்கு அந்த பவர் சப்ளை பண்ணிக்கணும். ஓகே ஓகே ஓகே. இதுலயே பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்குது. இது வந்து கேரண்டி எல்லாமே இதுக்கு இருக்குங்க. இல்ல இது வந்து இம்போர்ட்டட் மாடலுங்க. இல்ல நமக்கு தயாராகிறதுக்குல இருக்குங்க. இது மேம் பிரைஸ் மேம் இது வந்து உங்களுக்கு 14,500 ரூபாய் இருக்குங்க. பரவாயில்லையே. இதை விட உங்களுக்கு என்னன்னா நீங்க ஆஃபர் பிரைஸ் இருந்துச்சு, நீங்க இன்னைக்கே புக் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸ் 13,500 பண்ணி தரோம். ஒன் டே ஆஃபர்னா இந்த பிரைஸ்ங்க உங்களுக்கு. சேனல் பார்த்துட்டு உடனே புக் பண்ணீங்கன்னா ஆஃபர் பிரைஸ். இது ஆட்டோமேட்டிக். இது வந்து உங்களுக்கு இடியாப்பம் மெஷின் சொல்லுவாங்க. இதுலயே 2 மாடல் இருக்கு. மேனுவல் இடியாப்பம் மெஷின், ஆட்டோமேட்டிக் இடியாப்பம் மெஷின் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 கிலோ மாவு வந்து உள்ள கொடுத்துக்கலாம் கெப்பாசிட்டி இதோடது. இதுல வந்து உங்களுக்கு டைமர் செட் பண்ணிக்கலாம், இல்லனா வித்தவுட் டைமர் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இடியாப்பம் மாதிரி தட்டல புளிஞ்சு வந்துரும், நம்ம எடுத்து வேக வச்சுக்கலாம். இது வந்து இதுல ஸ்டீம் பண்ண முடியாது. இதுல எடுத்துட்டு தனியா அது வந்து இட்லி ஸ்டீமர்ல அதுவும் நாங்க மேனுஃபேக்சரிங் பண்றோம். இட்லி ஸ்டீமர் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நீங்க என்ன வேணாலும் வேக வச்சுக்கலாம். ஸ்டீம் பண்ற ஐட்டம் எடுத்துட்டா வேக வச்சுக்கலாம். ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் கிட்டே எல்லாமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் கிரில்லரு. இது வந்து காடமுட்டை மெஷின் சொல்லுவாங்க, குவைல் எக். அது வந்து கேஸ் மாடல் இருக்கு. இது வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9,500 ரூபாய். இது வந்து சாண்ட்விச் கிரில் வந்து உங்களுக்கு 14,500 ரூபாய். எல்லாமே ஹோட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டே நாங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்றோம். சூப்பர் மேம். ஸ்டைனஸ் ஸ்டீல் இல்ல? ஆமாங்க. இது எல்லாமே ஹெவி திக்னஸ். இது வந்து உங்களுக்கு 16,500 ரூபாய் வருங்க. இது வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேரியேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுப்போம். ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் இல்ல ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படினா உங்ககிட்ட A to Z பொருள் வாங்கி நீங்க எல்லாமே செட் பண்ணி கொடுக்கணும்.
இது மேம் நெக்ஸ்ட் சிங்க் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் SS மாடலுங்க. இது எல்லாமே ஃபுல்லா லேசர்ல கட் பண்ணி பெண்ட் பண்ணி எல்லாமே பண்றதுனால எல்லாமே அவங்க கஸ்டமைஸ்டா 2 அந்த கஸ்டமைஸா எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது டீப் ஃப்ரையருங்க. இது கேஸ் மாடலுங்க. இது வந்து கேஸ் மாடல் 6 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுவும் இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9500 ரூபாய் வரும். 9500 ரூபாய் வரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் மாடல் சிங்கிள் இருக்கு, எலக்ட்ரிக்லி சிங்கிள் பாத்திருக்கீங்க. இதுலயே வந்து வெஜ் நான்வெஜ் பொரிக்கிறது அந்த மாதிரி 2 செப்பரேட்டா அப்படியே இருக்கு. அந்த மெஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 லிட்டர் கெப்பாசிட்டி அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரெண்டுல இது வெஜ் நான்வெஜ் ரெண்டையும் இது பண்ணிக்கலாம். ஒரு நான்வெஜ் ஏன்னா 2 ஒன்னையுமே போட மாட்டாங்க, அதனால அந்த மாடலும் இருக்கு. இது வந்து தேங்காய் துருவிங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே தான். நீங்க வந்து இதுல வந்து மோட்டர் கெப்பாசிட்டி வந்து 1 HP வரைக்கும் நாங்க போட்டு தந்துட்டு இருக்கோம். இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து எங்ககிட்ட 1800 ரூபாயில இருந்து இருக்கு. 1800 ரூபாயில இருந்து இருக்கு. பரவாயில்லையே. சோ ஏதாவது நீங்க ஃபங்க்ஷனுக்குலாம் சமைக்கிறீங்க அப்படினாலும் வீட்டுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்க கிட்ட அவைலபிள். மேம் நல்ல பெரிய கிரைண்டர். பெரிய கிரைண்டர் வந்து இது வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. இது வந்து ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பு வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர்ல இருந்து இருக்கு. அரைச்சிக்கலாம், மாவு அரைச்சிக்கலாம். மேம் இது மோட்டர் ஹெவியா இருக்குங்களா? இது மோட்டர் ஹெவியா தான் இருக்குங்க. இது வந்து கெப்பாசிட்டி வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. இது 2 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டர் 10 லிட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட அவ்வளவா இருக்கு. ஏன்னா சின்னதுல இருந்து பெருசு எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ 50 லிட்டர் வரைக்கும் கூட இருக்கு கிரைண்டர். அது பாத்தீங்கன்னா நீங்க கீர் பாக்ஸ் மாடல் எல்லாமே நிறைய வெரைட்டியா இருக்கு. ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி தான் இருக்கு எங்க கிட்ட. இது பர்பஸ்க்கு இது கரெக்ட்டா கமர்ஷியல் பர்பஸ்க்கு இப்ப இதுலயே வீட்டுக்கு வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குங்க. சின்ன ஒரு பேக்கரியில கூட நீங்க ஒரு உளுந்து வடை அந்த மாதிரி போடும்போது பருப்பு வடை அந்த மாதிரி போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14500 ரூபாய் வருது. 14500. இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன வெஜிடபிள் கட்டுறேங்க. ஓ சூப்பர். நீங்க எல்லாமே ஒரு பெர் ஹவருக்கே வந்து இது 150 kg வரைக்கும் அரைக்கலாம். 150 kg. நீங்க மண்டபத்துல எல்லாம் நிறைய பல்கா சமைக்கும் போது இதுலயே வந்து பெரிய ஹெவியும் இருக்குங்க. 2 HP மோட்டர் போட்டது. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அது வந்து 10,000 5,000 பேர் சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிக்கலாம். அது 1 லட்சம் பேருக்கு அதனால தாராளமா சமைக்கலாம். ஒரு half an hourல கட் பண்ணி கொடுத்துருவீங்க மேம். ஒரு சூப்பரான கட்டிங் மிஷின் தான் நம்ம கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உங்களோட ஆர்டர்ஸ் புக் பண்ணிட்டே இருங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா 17,500. அவ்வளவுதானுங்களா? பரவாயில்லையே. என்ன மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்கலாமா மேம்? இதுல வந்து எல்லா என்னன்னா ஸ்லைசிங் டைசிங் தகுந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி மோஸ்டா ஸ்லைசிங் இது நீங்க கட்டிங் கட்டுறதுக்கு செப்பரேட் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கட்டிங் மெஷின், மேனுவல் சிக்கன் மாதிரி. இப்ப வந்து சிக்கன் அந்த சொல்றேன் சிக்கன் வந்து ஃபெதர் கிளீனிங் மெஷின் எங்ககிட்ட இருக்கு. அதை முடிச்சு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் கட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி மேனுவல் கட்டிங் இருக்கு, ஆட்டோமேட்டிக் கட்டிங் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்துருமா? இதுல வந்து அப்படியே பிளேட் இருக்கும், உள்ள விட்டு கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். சூப்பர். ஒரு சில வீடியோல பார்த்தோம்னா ஃபிஷ் கட் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி. இது ரெடி ஸ்டாக்ல இருக்கு. நீங்க எவ்வளவு மேம் இது வருது? இது வந்து உங்களுக்கு 32,000 வருது. 32,000 ஈஸியாயிரும். அது கிளீன் பண்ணிட்டு அதுக்கும் மெஷின் இருக்கு. அத பண்ணி போட்டோம்னா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து மோஸ்டா நிறைய பேர் ஹோட்டல் இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ஹோட்டல் சம்பந்தமான தான் இது பண்ணிடுவோம். அதனால வந்து உங்களுக்கு நிறைய இன்னும் அப்கிரேட் ஆகல. நிறைய கோழி கடையில பாத்தாங்கன்னா வாங்கிடுவாங்க கண்டிப்பா. பெனிஃபிட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சூப்பர். பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா SS மாடல் பாப்கார்ன் மெஷின் சொல்லுவாங்க. இதுலயே வந்து உங்களுக்கு 1 kg இருந்து இருக்குங்க. இந்த பாப்கார்ன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது 32,000 வருங்க. சரி ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. மேம் இதுக்கு வந்து இது வந்து தயாரிச்சு கொடுத்துருவீங்களா? கண்ணாடி ஸ்கிரீன் ஏன்னா இப்ப நாங்க ஸ்கிரீன் இருக்கு. ஸ்கிரீன் இல்லாம வச்சிருக்காங்க. நீங்க வாங்கும்போது எல்லாமே சரி செட் பண்ணுங்க. இது மேம் பக்கத்துல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டேட்டோ பீலர்னு சொல்லுவாங்க. ஓ பொட்டேட்டோ பீலர். பொட்டேட்டோ பீலர்லயே உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் அது பண்ணிக்கலாம். எல்லாமே தோலை உரிச்சு கிடைக்கும். இது வந்து 15 kg கெபாசிட்டி. ஏனா ஒரு 10 kg இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரியாணி எல்லாம் செய்யணும்னா இஞ்சி பூண்டு உரிக்கணும்ல. எல்லாமே வந்து இஞ்சி பூண்டு ஊறுகாய் போறதுக்கு எல்லாமே உரிக்கிற நிறைய இப்ப ஊறுகாய் ஸ்பெஷல் ஊறுகாய் போடும்போது அதுக்கு வந்து மோஸ்டா இஞ்சி பூண்டு தான் தேவை. அதுக்கு வந்து எப்படி மேம் கரெக்ட்டா தோல்ல உரிச்சு கொடுத்துருமா? ரொட்டேட் ஆகும். நல்லாவே இது பண்ணிக்கலாம். இதுல இருக்க அந்த எம்ஆர்சி சொல்லுவாங்கல்ல, அதுல தான் வந்து நல்லா இது பண்ணி உள்ள வந்து பாத்தீங்கன்னா
அந்த இது வந்து நல்ல ஒரு சொர சொரன்னு இருக்கு. அந்த எம்மரி தூள்னு சொல்லுவாங்க. இங்க வந்துருமா மேம்? இது வந்துருங்க. இதுல வந்து நீங்க லைட்டா வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். வாட்டர்ல இருந்து க்ளீன் பண்ணிட்டே வந்துரும். இதுல வந்து அவுட்புட் வெளியே எடுத்துக்கலாம். இதுல அவுட்புட் வெளியே எடுத்துக்கலாம் இல்லையா? ஒரு 5000 பேர் 10000 பேர்னாலும் ஒரு half an hourல இது போட்டு முடிச்சு அரைச்சு முடிச்சிடலாம் இல்லையா? இந்த கேட்டரிங் வச்சிருக்கவங்க கேட்டரிங் அவங்களுக்கு எல்லாமே இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். kg வந்து உங்களுக்கு 29500 ல இருந்து இருக்கு. 29500 ல இருந்து இருக்கு. நெக்ஸ்ட் இது மேம் இல்ல ஒன் டைம் ஈஸியா இருக்கும். வர்க் ஈஸியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் கேன் மெஷின். ஓ சூப்பர் மேம். இப்ப இந்த சம்மர் சீசனுக்கு தகுந்த மாதிரி ஆமாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள கரும்பை உள்ள விட்டா இது ஃபில்டர் ஆகி அப்படியே வெளியே வரும். நம்ம இப்படி டேப் இது பண்ணி வெளியே எடுத்துக்கலாங்க. ஓகே. இங்க வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கரும்பு உள்ள இது வந்து எலக்ட்ரிக் மாடல் தாங்க. சரிங்க. உங்களுக்கு வந்து அந்த இதுல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கரும்பு உள்ள விட்டதே சார் இதுல ஸ்டோர் ஆகி ஃபில்டர் ஆமா ஃபில்டர் ஆகி தான் வருங்க. ஹைலைட் சமைங்க அந்த பைப்லயே வந்துரும். வடிகட்டி அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்ல. பாத்திரத்துல இதுல நீங்க உள்ள விட்டீங்கன்னா இதுலயே எல்லாம் ஃபில்டர் ஆகி சூப்பர் மேம். இதெல்லாம் என்ன ரேஞ்சஸ் வருது மேம்? இது வந்து உங்களுக்கு 36000 வருது. 36000 சூப்பர். சமையா இருக்கு பாருங்க. இதை விட இது SS மாடலுங்க. ஃபுல்லாவே SS தான். இதெல்லாம் இதோட ஓன் ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால தான் நல்லா கிரியேட்டிவ். இதுலயே பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இது டவுட்டா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எப்படி அந்த ரோலர் இது எப்படி வருதுங்கிறது. இது பாத்தீங்கன்னா இந்த டபுள் ரோலர் எப்படி தெரியுதுங்களா? ஆமாங்க. எனக்கு இதான் சந்தேகமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது இந்த வழியா வந்து நிறைய நல்லா சக்கையா பிழிஞ்சு கொடுத்துருயா. ஓகே. ஜூஸஸும் சீக்கிரமா கிடைக்கும். இதுல வந்து நம்ம ரிப்பீட் விட வேண்டியது இல்ல. ஒன்ஸ் கரும்பு விட போதும். சாறு விடு. சக்கை மட்டும் வெளிய வந்துரும். சூப்பர் மேம் சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஆபீஸ் வந்து நம்ம சோஃபா மாதிரி யூஸ் பண்றாங்க. நல்லா இருக்கு. என்னன்னா இது வந்து நாங்க வேஸ்ட் ஆன பொருள்னு ஒரு இது தூக்கி போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு செட்டப்ல நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்க அது ஒரு ஏன்னா உட்ல பாத்திருப்பீங்க. இது வந்து ஃபுல்லாவே எஸ்எஸ்ல பண்ணது. அது கூட ஒரு நாளைக்கு உளுத்துரும். பட் ஆனா இது வந்து எப்பவுமே இது மேல குஷன் போட்டா கூட நல்லா தான் வீட்டுக்கு கூட நீங்க வாங்கிக்கலாம். மேம் 3 சீட்டர் டபுள் சீட்டர் சிங்கிள் சீட்டர் இது கஸ்டமைஸ் தான் பண்ணோம் நாங்க. இது வந்து எங்க ஓன் யூஸ்க்காகவும் பண்ணிக்கலாம். அப்படியே ஆபீஸ் செட்டப் வெச்சிட்டோம். பட் நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். சோஃபா மாதிரி பண்ணி குஷன் கூட தனியா வாங்கி போட்டு சோஃபா மாதிரி பண்ணி எத்தனை வருஷம் ஆனாலும் ஒண்ணும் ஆகாது. ஆமாங்க. மேம் இது மேம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாவரைக்கிற கிரைண்டர் மிஷின் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கல் அரைக்கிறதுக்கு பதிலா வந்து பிளேட் அரைச்சு கொடுக்குங்க. இதுல வந்து MS பிளேடு SS பிளேடு இருக்கும். உங்களுக்கு 1.5 HP 2 HP மோட்டர் அவைலபிளா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள MS பிளேடு SS பிளேடு ரெண்டுமே போட்டுருக்கு. இது என்ன பிரைஸ் வருதுங்க? இது வந்து உங்களுக்கு 38000 வருது. ஓகே. மாவு மில்லு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் கிருஷ்ணா ட்ரெஸ்ஸே விசிட் பண்ணலாம். மேம் இது என்னதுங்க மேம்? இது வந்து உங்களுக்கு சமோசா சீட்டர் மிஷினுங்க. ரெடி ஆயிட்டு இருக்குங்க. சின்ன சமோசா மிஷின். ஆனா அதுக்கான ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா பல்கா போட்டு இது பண்ண பெரிய ப்ராசஸ். அம்மா தூண்டு சமோசாக்கு இத்தனை வேலை எவ்வளவு வர்க்குங்க. சோ நீங்க மாவை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இட்லி ஸ்டீமருங்க. சரிங்க. இது வந்து கஸ்டமைஸ்டா பண்ணிக்கிறோம் வித் ஸ்டாண்ட். இது மாதிரி கேக்குற சைஸ் மாதிரி நீங்க உங்களுக்கு 36 ட்ரேயா வச்சு எத்தனை இட்லி மேம் இதுல பண்ணலாம்? இதுல வந்து உங்களுக்கு 36 இருந்து 300 வரைக்கும் இட்லி வரைக்கும் ஒரே இதுல பண்ணிடலாம். சோ இது வந்து எப்படிங்க மேம்? கேஸ் இல்லைங்களா? கேஸ் இருக்கு, எலக்ட்ரிக் மாடல் இருக்கு. எலக்ட்ரிக் இருக்கு, ரெண்டுமே இருக்குங்க. இதான் உங்க ஃபேக்டரி. எல்லா மெஷின்ஸும் இங்க தயாராகுது. இத லேசர் யூனிட்டுங்க மேம். பாத்தறலாமா மேம்? பாத்தலாம். இதுல தான் அந்த மெஷின்லாம் நம்ம தயாரிக்கிறோம். ஷீட் கட் பண்றதுங்க. ஷீட் கட். இது வந்து லேசர் மெஷினுங்க. நீங்க ஷீட் MS SS ஷீட் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இங்க தான் கட் பண்ண. இது கட் பண்ணி பெண்ட் பண்ணிக்கலாம். SS மாடல் அங்க பாத்தீங்களா நீங்க MS. இது வந்து SSங்க. இது வந்து உங்களுக்கு 6 inch 8 inch பிளேடு கெபாசிட்டி. ஆமாங்க. இத நம்ம இது சிங்கிள் பிளேடு இது வச்சு இதுல இப்படி ஃபிட் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. வெஜிடபிள் கட்டறங்க. இத சொன்ன 2 HP. இது per hourக்கு வந்து நீங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 58000 வருதுங்க. 58000 வருது. ஓகே. லேசர் கட் பண்ணி முடிச்சிட்டு எல்லாமே பெண்ட் ஆகும். ஆமாங்க. இது வந்து உங்களோட ஓன் manufacturers அப்படிங்கறதுக்காக இது எல்லாம் ஆதாரமே இதுதான். இந்த மெஷின்ஸ் தான். எல்லாமே வந்து சம பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பயப்பட இது பெருசு அப்படியே கையில இது 1 HP மோட்டருக்கு 20 லிட்டர் எடுத்துட்டீங்க. அப்படியே அண்டால அப்படியே புடிச்சுக்கலாம். இது வந்து டில்டிங் சாட்சி எடுக்கிறது. சரிங்க. ஹோட்டலுக்காகவே பெஸ்டா இருக்கு.
இது எவ்வளவு மேம் வருது? இது வந்து உங்களுக்கு 33,000 7 லிட்டர் கிரைண்டருங்க. 10 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34,500. எத்தனை லிட்டர் வேணாலும் வேணும். 5 லிட்டர்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு, கமர்ஷியல் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் சாசர் 25 kgல இருந்து இருக்குங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 32,500. கழுவுறதுக்கும் வடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் சீலிங் மெஷின், நீங்க பேக்கிங் பண்ணி போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சரி சரி. ஓகே ஓகே மேம். இது சிக்கன் ஃபெதர் க்ளீன் பண்ணி அந்த ட்ரம்ல போட்டு க்ளீன் பண்ணி இது பண்றது இல்லையா மேம்? இது என்ன மேம் ஃபெதர் க்ளீனிங்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் ஃபெதர் க்ளீனிங் மெஷின் 3 bed கெபாசிட்டி. ஓகே. இதுல வந்து உங்களுக்கு 3 bed 5 bed 10 bed எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. சரி மேம். இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் ஹெவியாவே போட்டிருக்கோம். நீங்க வந்து ரப்பர் போட்டு இது பண்ணிக்கலாம். ஃபெதர் க்ளீன் பண்ணி கொடுத்து 3 bed கெபாசிட்டில இருந்து 20 bed வரைக்கும் இருக்கு. ஃபுட் கிரேட் ரப்பர் தான். சரிங்க சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து இதுல கோழி வெளியே வந்துரும் இல்லையா? கோழி வெளியே வராதுங்க, க்ளீன் பண்ற ஃபெதர் தான் வெளியே வரும். கோழி வந்து உள்ளுக்குள்ள தான் இருக்கு, ஸ்கின் வந்து பீல் ஆகி நிக்கும். அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். எத்தனை கோழி மேம் போடலாம் அட் அ டைம்? அதான் இது 3 கோழி தாங்க. நீங்க வந்து 15 kg அந்த மாதிரி 5 kg அந்த மாதிரி கெபாசிட்டி தகுந்த மாதிரி நீங்க கேஜிஸ் அந்த மாதிரி போடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு கோழி வெயிட் டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளக் பாத்தீங்கன்னா 16 amps பிளக். இதுக்கு தகுந்த பவர் சப்ளை நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3 bedக்கு வந்து 1/2 HP மோட்டருங்க. ஓகே. சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மெஷின் வந்து உங்களுக்கு 1/2 HP மோட்டருக்கு வந்து 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வர. நீங்க கிராம்ப்டன் மோட்டர் இல்ல உங்களுக்கு என்ன மோட்டர் வேணும், லட்சுமி மோட்டர் வேணும்னாலும் நாங்க பண்ணிக்கலாம். என்ன மோட்டர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. இது வந்து 20 amps பிளக். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிளக் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு தகுந்த பவர் சப்ளை தான் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா வந்து நீங்க அதுக்கு தகுந்த பவர் சப்ளை கொடுக்காம இது பண்ணீங்கன்னா டக்குனு மோட்டர் இதாயிரும். ஸோ வாரண்டி அப்புறம் இதாயிரும். அதுக்காக நீங்க வந்து இப்ப சுவிட்ச் ஆன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா ரன் ஆகும். இதுக்குள்ள நீங்க வந்து வாட்டர் விட்டு இது பண்ணிக்கலாம், அப்படியே கிளீன் ஆயிடும். ரன் பண்ணிட்டு நீங்க கோழி போட்டீங்கன்னா அதோட டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். கோழி போட்ட வரைக்கும் ரன் பண்ணீங்கன்னா அப்புறம் சவுண்ட் வேரியேஷன் வரும். சோ எப்பவுமே மெஷின் ஆன் பண்ணிட்டு தான் நீங்க வந்து சிக்கன் போடணும். ஓகேவா? பிரைஸ் என்னன்னு சொல்லிருங்க மேம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3 bed வந்து உங்களுக்கு 13,500ங்க. 13,000. ஓகேங்க. இப்போ நீங்க வந்து இன்னைக்கே மெஷின் புக் பண்றீங்க, ஆர்டர் கன்ஃபார்ம் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கெட் ரப்பர் ஃப்ரீயா கொடுத்துறேன். நீங்க வந்து ஆமா அன்னைக்கே புக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்றவங்களுக்கு ஒரு பேக்கெட் ரப்பர் ஃப்ரீயா கொடுத்தேன். ஓகே. நம்ம சேனல் பார்த்துட்டு புக் பண்ணீங்கன்னா ரப்பர் ஃப்ரீங்க. உங்களோட ஓன் ப்ராடக்ட் தான் இல்லைங்க? ஆமாங்க. இது வந்து பண்ணுதுங்களா? இதுல இது ஆர்டர் பண்ணதா கஸ்டமருக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. கண்டிப்பாங்க மேம். இது வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான தள்ளு வண்டி கடை தான் இப்ப ஃபேமஸா ஓடிட்டு இருக்கு. சொல்லுங்க மேம், இதெல்லாம் என்ன பிரைஸ் வருதுங்க? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,80,000 மேம். இது எந்த மாதிரி கிடைக்கும் மேம்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீப் ஃப்ரையர் கஸ்டமைஸா பண்ணிருக்காங்க. இதுல ஃபுல் செட்டப். இதுல வந்து பர்னரோட என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பாப்கார்ன் மெஷின் அட்டாச்டு அந்த மாதிரி வேணுங்கிறவங்க தனியா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரிக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதை விட சின்ன சைஸ் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், பெரிய சைஸ் வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். அந்த இது பண்ணிக்கலாம். நீங்க வந்து அது வந்து 38,000 இருந்து ஸ்டார்டிங் அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தனால அது வந்து நீங்க இதை வெறும் தள்ளுவண்டி மட்டும் வேணும்னா 38,000 இருக்குதுங்க. இப்ப எல்லாமே நம்ம ஈவினிங் நம்ம நைட் ஷார்ட் எனக்கு சின்னதா கொஞ்சம் பட்ஜெட்டா வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரியும் பண்ணி கொடுப்பீங்க? பண்ணி தரலாம். சின்னதா ஒரு சின்னதா பாத்தீங்கன்னா இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. இது நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லையா? டோர் இல்லாம வித்தவுட் டோர் இல்லாம இது பண்ணிக்கலாம். ஓகே. உங்களோட இதுதாங்க நீங்க வந்து டிசைன் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அமௌண்ட் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு மட்டும். ஆமா மேம். கொட்டேஷன்லாம் கொடுத்துருவீங்க? கொட்டேஷன் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே மேம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுவண்டி கடை எந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியது ஜஸ்ட் ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கிற நம்பரை ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். இந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா? நிறைய கஸ்டமைஸ் தான் மேம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் அந்த மாதிரி இடத்த பொறுத்து வீட்டுல பண்றாங்களா இல்ல வெளியே பண்றாங்களா இல்ல ஒரு பர்மிஷன் வாங்கி ஒரு ரோட்ல ஒரு இடத்துல ஒரு புக் மண்டபத்துல அந்த மாதிரி ஸ்டால் போடு அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இல்ல ரோட்டோரத்துல அவங்களுக்கு எல்லாமே கஸ்டமைஸ்டா பண்ணி தந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க கஸ்டமருக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்டோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிசைன் போட்டு நாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா பெஸ்டா பண்ணி கொடுங்க மேம். கண்டிப்பா பண்ணி தந்துடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.